விஸ்வராஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட மாநில சிறுபான்மையினர் அமைப்புடைய மாநில பொதுச் செயலர் திரு அத்தாவுல்லா அவர்கள். அவர்கிட்ட நிறைய நம்ம அரசியல் சார்ந்த விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். விஜய் அரசியல் தலைவராகிற தகுதி அவருக்கு இல்லை. மன்னர் ஆட்சி முறை இந்த ஆட்சி முறை அதிகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. யாரும் ஆதவ ஆட்சின்னு நினைக்கிறேன். இப்போ நீ மன்னர் ஆட்சியோ நீ குடும்ப ஆட்சின்னு சொல்றல, உன் தலைவனாக அடிமைப்பட்டு கிடக்குறானே, நான் வரமாட்டேன்றானே. கருத்தியல் கொண்ட தலைவர்கள் தான் இனிமேல் தமிழகத்தை ஆளணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இப்போ கூட்டணி வச்சிருக்கிற தலைவருக்கு கருத்து இல்லாத ஒரு தலைவரா, கருத்தியல் இல்லாத தலைவரா மக்கள் வீழ்த்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உங்களுக்காக பிரதிநிதியாகணும். சரி, இப்போ பாத்தீங்கன்னாக்கா விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்போ என்ன பண்றாரு, அவரு அந்த கட்சி மாநாடு பிரமாண்டமா நடத்தினாரு. அதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்கள வீட்டுல போய் ஒரு மரியாதை பண்ணல, அவருடைய வீட்டுக்கு வர வச்சு தான் ஏதோ பண்றாரு. அதுக்கு பிறகு அதை விட ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ மழையில சென்னை ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், ஃபுல்லா பயங்கர நிறைய வெள்ளத்துல பாதி. ஏற்கனவே மனவழி இருக்கிறவங்க இவர் போய் அங்க சந்திக்காம காலத்துல தன்னுடைய வீட்டுக்கு ஏரியா 10 பேர் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு ஒரு 5 அரிசி, ஒரு 6 எண்ணெய் இந்த மாதிரி கொடுத்து ஒரு விளம்பரம் தேடிட்டு இருக்காரு. ஒரு அரசியல் தலைவரா இவர் மக்களை நேர போய் சந்திக்கணுமா, இல்லை இந்த மாதிரி ஒரு அரசியல் அவருக்கு சரி கொண்டு வருமா? சார், நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க உதவி பண்ணும் போது நீங்க பாதிக்கப்படும் எல்லாத்துக்கும் புனையும் அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டு நீ கொடுங்க. நான் கேட்கறது என்னன்னா, இது எந்த விதத்துல எனக்கு சரியா பண்ணணும்னு தெரியல. இவர் கூட இருக்கிற அந்த புசி ஆனந்தை வச்சுக்கிட்டு இவர் அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்றாரு. மறுபடியும் சொல்றேன், களத்துக்கு வந்தார்னா 2026 எனக்கு தெரியும். இன்னைக்குதான் விஜய்க்கு இது மன்னராட்சின்னு தெரியுமா? இன்னைக்குதான் இது குடும்ப அரசியல் தெரியுமா? அந்த குடும்ப அரசியலையோ அந்த மன்னராட்சியோட நீங்க பழகம் வச்சு நீங்க உங்க படத்துக்கு வெளியாகிறதுக்கு காலில் ஊந்தீங்களா இல்லையா? நான் என்ன சொல்றேன் சார், ஒருத்தர் மக்களுக்கு அது ரத்தத்துல இருக்கணும். இன்னைக்கு விஜயகாந்த் இருந்தாருன்னா அவர் நடிச்சுக்கிட்டே இந்த மாதிரி சமூக அக்கறை பண்ணார் சார். எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டாரு. தில்லான மனுஷன். நான் அது சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இன்னைக்கு அப்பேற்பட்ட விஜயகாந்த் நடிப்பு தனி, அரசியல் தனி சார். எதுவானாலும் சார் அவருடைய கருத்தை எந்த இடத்துல பயம் இல்லாத சார் வச்சாரு. விஜய்க்கு அந்த தைரியம் திராணி இருந்ததுன்னா இல்ல. இப்ப கூட ஒன்னே சொல்றேன், இல்ல. அதாவது அதுக்கு அரசியல் தலைவராகிற தகுதி அவருக்கு இல்லை. தயவு செய்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னன்னா அவர் அப்படியே பவ்யமா உட்கார்றதுல அவர் நினைச்சார். அவர் ரசிகர்களை வச்சு இனி ஓட்டு பட்டாளம் வச்சிருவாங்கன்றாங்க. நான் இன்னைக்கு இந்த இடத்துல சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார், விஜய் 2021 அவர் அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சிடும். ஏன்னா அவர் வரும்போதே வெங்கட் பிரபு கிட்ட ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி வை, நான் ஒரு 2 வருஷத்துக்கு பிரேக் எடுக்க போறேன். ஏன்னா இப்போ இன்னொரு படம் ஷூட்டிங் போயினுக்குது. அதனால அவர் வெளியில வரல. அது முடிச்சுட்டு கரெக்டா எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாசத்துக்கு முன்னாடி வேகத்தோட வந்தா ஆட்சியை பிடிச்சலான்னு கனவு காண்றாரு. இனியும் மறுபடியும் சொல்றேன், இதே விஜய் 26க்கு மறுபடியும் வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல நடிக்க போவார். இதுல எந்த விதத்துல இதுல சந்தேகமே வேண்டாம். ஏன்னா மக்கள் மத்தியில என்னன்னா, நடிகரா விஜய் ஜெயிச்சிருக்கிறாருன்னா, அரசியலா இருந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க அவர் இன்னும் அரசியல்ல கால் பதிக்கல. என்ன கேட்டா மக்கள் நலனுக்காக கிடையாது சார். ஒரு நடிகனுக்கு சொல்லியா சார் தெரியணும் எந்த இடத்துல அழுகணும், எந்த இடத்துல ரியாக்ஷன் காட்டணும்னு சொல்லி. சரி சரி. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விகடனுடைய இதோட அம்பேத்கர் பற்றின ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய தலைவர்கள் நிறைய பேர் கலந்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் முக்கியமாக திருமாவளவன் கலந்துக்குவாருன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு கூட்டணி கட்சியோட அரசியல் அழுத்தமாக என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த மேடையை விஜயம் உட்காராருன்னு சொன்ன உடனே ஒரு அழுத்தமா என்னன்னு தெரியல, தன்னுடைய கட்சியில் இருக்கிற அந்த ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி வச்சிருக்காரு. அவர் பேசுறாரு ஸ்டேஜ்ல. அவர் ஆதவ அர்ஜுனா திமுக கூட்டணிக்கு பேசுறாரா, எதுக்கு பேசுறாரு? ஏன்னா கருத்தியல் கொண்ட தலைவர்கள் தான் இனிமேல் தமிழகத்தை ஆள வேண்டும் சொல்றாரு. அப்போ இப்போ கூட்டணி வச்சிருக்கிற தலைவருக்கு கருத்து இல்லாத ஒரு தலைவரா, கருத்தியல் இல்லாத தலைவரா மேடையிலே சுட்டி காட்டுறாரு. இன்னொன்னு மன்னர் ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறை அதையெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு பிஜேபி பத்தி தூக்கி வச்சு பேசுறாங்க. என்னன்னா பிஜேபி என்ன எந்த விஷயத்தை முன்னிறுத்தி மோடி முதல் பிரதமர் ஆனாரு, இந்தியாவில் ஊழலை ஒழிக்கணும், கருப்பு பணத்தை கொண்டு ஒழிக்கணும், மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி மோடி ஜெயிக்கிறாரு.
ஆனா அதே விஷயத்த இன்னைக்கு விஜய் கையில் எடுத்தாருன்னா தமிழகத்துல ஆட்சியில உட்காந்துருவாருன்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா மேடையில சொன்னாரு. அப்போ அந்த ஊழலை எதிர்த்து விஜய் போராடணும்னு சொல்றது யார்? இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற திமுக குரூப்பை சொல்றாரா இல்ல யார சொல்றாரு அவர்? முதல் விஷயம் என்னன்னா, திருமாவளவன் தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு ஆதவ அர்ஜுனனை கொண்டு வந்துடணும். மக்கள் புரிதலுக்காக சொல்கிறேன். அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தான் வந்து விசிகா வந்து கட்சியை தொடங்கினாங்க சார். இன்றைக்கி மாறி மாறி ஒரு கூட்டணி வச்சாங்க. இன்றைக்கி வந்து பார்க்க போனால் திருமாவளவனுக்கு இருந்து உண்மை சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனன் வந்து திமுகவில் முயற்சி பண்ணார் சார். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவர் வந்து கட்சியில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் வந்து அவருடைய பின்புலத்தை பார்த்துட்டு விசிகாவில் சேர்ந்த திருமாவளவன் என்ன பண்ணார், அவர் கூட வந்து அவர் ஒரு இது எடுத்தோடனே வந்து அவருடைய மாண்ட துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தெரியாம நடக்குமா சார்? இந்த இடத்துல அனுமதி யார்கிட்ட வாங்கணும்? எங்ககிட்ட வந்து நான் வந்து மட்டும் பேட்டி கொடுக்குறேன். பேட்டி கொடுக்கும்போது வந்து எப்படி யார் அழைப்பு கொடுப்போம்? நாங்கள் தான் கொடுத்து ஓகேங்களா? இன்னைக்கு வந்து பார்க்க போனா வந்து இவங்க முதல்ல வந்து திருமாவளவன் என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல முதல்ல ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போனாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஊர்ல இருந்து வந்தோடனே பார்த்தாரு புஷ்னாரு, உடனே தேசிய லெவலில் ஆகணும்னு சொன்னாங்க. அடுத்தது இவர் என்ன பண்ணாருன்னா வந்து இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்க வந்து உயர் பதவியில் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு செழியனை வந்து கொண்டு வந்து உயர்துறை கல்வித்துறையை வந்து ஆக்குனாங்க, அங்கேயும் காலி. திருமாவளவன் என்ன ஸ்டண்ட் பண்ணாலும் திமுக அவங்களுக்கு அப்ப முதல்ல அது வந்து தெரிஞ்சுங்க. ஆதவ அர்ஜுனன் பேசுகிற விஷயத்தில் வந்து நீங்கள் பார்க்கணும், அந்த ரெண்டு விஷயத்தில் விஜய் அங்கே சொன்னது வந்து எங்களுக்கு பரம எதிரி வந்து திமுக, இன்னொன்று இந்த நாட்டை அழிச்சுங்கிறது பிஜேபின்றார். திருப்பி ஆதவ அர்ஜுனன் அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா, நீங்கள் மோடி வந்து எந்த அளவு வந்து கொண்டு வராரு, எப்படி வின்னிங்லாம் அவங்களுடைய பேச்சுடைய பாருங்க. அதே விஜய் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா வந்து இன்னைக்கு திருமாவளவன் எங்கே இருந்தாலும் ஒரு மனசெல்லாம் இங்கே இருக்கும் சார். விகடன் இதில் வந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணாங்க, ஆதவ அர்ஜுனன் வந்து லீக் பண்ணுறாரு இந்த விஷயத்த. அதாவது திருமாவளவனும் விஜய் அங்கே சேர போகிறாங்க. இது எதனால ஒன்றா திமுகவுக்கு ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி அவங்க வந்து இது பண்ணணும். என்னை கேட்டால் தப்பான்னு நினச்சிக்கோனா, இதெல்லாம் வந்து துரைமுருகன் யூரின் போயிட்டே அப்படியான்னு கேட்பார், எதுக்கும் கலங்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், திருமாவளவன் என்ன ஸ்டண்ட் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து கேட்குறேன்னா இன்னைக்கு அவர் கொடுக்குற ஸ்கிரிப்டில் தான் ஆதவ அர்ஜுனன் வந்து பேசுறாரு. இந்தாண்டு ஆளுநர் ஷானவாஸ் சொல்கிறாரு, இது வந்து இவர் வந்து விஜய்க்கே சேவை செய்ய போயிட்டாரு, அதனால இவர் மேலே வந்து தலைவர் நடவடிக்கை எடுப்பாருன்னு இவர் சொல்றாரு. நேற்று மீடியா கிட்ட திருமாவளவன் என்ன சொல்றாரு, இல்லையே என் கட்சியில் இருக்கிறவங்க யாருமே ஃபோர்ஸ் பண்ணலன்னா ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறுதுன்னு பாருங்க. திருமாவளவன் என்னன்னா, எனக்கு என்னுடைய கணிப்பு கரெக்டாக இருந்தால் இப்போ வந்து என்னன்னா நடவடிக்கை எடுத்துட்டு நீ போய் விஜய் கட்சியில போய் சேர்ந்துக்கோ, அங்கே போய் துண்டை போட்டு வை, அங்கே போய் விஜய் அண்ணன் போய் எத்தி எனக்கு பற்றிலாம் சொல்லிடுது, இத்தனை சீட்லாம் பேசிட்டு எலெக்ஷன் கிட்ட வரும்போது நான் வந்து அதை சேர்ந்துக்கிறேன். ஏன்னா இங்க வந்து திமுக இருந்து வெளியாயிட்டேன்னா உங்களுக்கு எம்பி எம்எல்ஏ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இங்க வந்து அவங்களுடைய பேனர்ல ஸ்டாலின் வந்து உங்களுக்கு நெஞ்சு கிடக்குதுன்னு சொன்னாலும் இது வந்து என்ன ஒண்ணா, இது பேரத்துக்கு உண்டான ஒரு முயற்சி தவிர இன்னைக்கு திருமாவளவன் நான் கேட்குறேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன பண்ணிருக்குது நான் கேட்குறேன் சார். இன்னைக்கு தீண்டாமை ஒழிஞ்சிச்சா சார்? நான் உங்களை கேட்குறேன் சார், தீண்டாமை ஒழிஞ்சிச்சா? இன்னைக்கு ஒரு இன்னைக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன் சார், இந்த இடத்துல இன்றைக்கும் வந்து பார்த்தோன்னா கிராமத்துலலாம் போனால் வந்து தாழ்த்தப்பட்டவரும் உயர்ந்த ஜாதி பற்றி பேசுகிறாங்க சார். இன்றைக்கி வந்து ஓப்பனாக சொல்ல போனால் உனக்கு எனக்கு பிரச்சனையை வந்து என்ன பண்ணால் அது வந்து 1000 இருக்குது, அவன் எதிராளி மேலே வந்து போட்டு இன்றைக்கி பிராமணர்கள் சொல்லி ஒரு சுற்றி விடுறானுங்க. ஏன் உன் சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து தாழ்த்தப்பட்ட வந்த தெரு வழியாகவே போகக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து பார்ப்போனா டிவிலெலாம் போட்டுனுக்குறாங்க. நீ அதுக்காக என்ன போராடின? இன்னைக்கு சமூக உரிமை இன்னைக்கு சமூக நீதி பத்தி பேசுற எல்லாத்துக்கும் பேசும்போது திருமாவளவன் அந்த இடத்துல உட்கார்ந்து என்ன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறார் சார். சார் அம்பேத்கர் செருப்பாளர் சமர்ப்பிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அம்பேத்கர் எல்லாருக்கும் பொதுவானவங்க வந்து ஆதவ அர்ஜுனன் சூப்பர் ஆட்சியா இருக்கணும் யார் வச்சாரு? இன்னைக்கு விசிகா தான் வந்து என்னன்னா அம்பேத்கர் வந்து எங்களுடைய அம்பேத்கர் அதை வச்சு குழப்பம் சமுதாயத்துல இருந்து வந்தவங்க வந்து வச்சு வந்து சமாளிச்சுக்கிறதுனால இந்த டைட்டில சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா செருப்பாளாச்சா மாதிரி அம்பேத்கர் எல்லாருமே பொதுவானவர் புரியுதுங்களா? அவர் சட்டம் வேற சார். இன்னைக்கு அண்ணாமலை வந்து நேற்று கூட முந்தா நேற்று சூப்பரா போட்டுருந்தாரு. நீங்க வேணா பாருங்க, இத்தனை ஆண்டு காலத்துல வந்து அவருக்கு வந்து என்னது உரிய விருந்து அந்த விருதை வந்து கொடுக்காத வந்து புறக்கணிச்சிருந்தவங்க இன்னைக்கு வாஜ்பாய் பீரியட்ல வந்து தான் அந்த அம்பேத்கருக்கு ஒரு உரிய மரியாதை கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் கேட்குறேன், இன்னைக்கு அவங்க எங்க? இன்னைக்கு அவங்கள குறை சொல்றேன் இவங்க. விஜய் வந்து பார்க்க போனா திராவிடத்தை ஒழிக்கணும் பிஜேபி ஒழிக்கணும்னு வந்து பேசுறதுக்கு வந்து விஜய்க்கு வந்து தகுதியே கிடையாது. நான் அதை தான் கேட்குறேன். இன்னைக்கு உன் தலைமை யாரு? நான் ஆதவ அர்ஜுனனை கேட்கிறேன். இப்போ நீ மன்னராட்சியோ நீ வந்து குடும்ப ஆட்சின்னு சொல்றல்ல, உன் தலைவனா அங்கே அடிமைப்பட்டு கிடக்குறானே, நான் வரமாட்டேன்றானே, நான் அடிமையாத்தான் இருப்பேன்றாங்கல்ல.
உன் தலைவரை முதல்ல வெளியில கொண்டு வந்துட்டு நீ வந்து இது பண்ணா போதும். என்ன கேட்டா வந்து ஆதவ அர்ஜுனன் வந்து விஜயம் தள்ளிட்டு திருமாவளவனையும் தள்ளி இவர் தலைவராயிடும். தலைவர் சொல்லி சூப்பரா கேட்பாங்க. இது என்னுடைய புரிதல் நான் சொல்றேன் சார். அதே மாதிரி ஆதவர்ஜுனா திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை சொல்லுது, தள்ளி தள்ளாத ஒருவர் புக்கு வெளியில அவரே வந்து அந்த வார்த்தைகள் வந்து அந்த மாதிரி பயன்படுத்தலாமா சார்? எந்த சமுதாயத்தா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கும். அவர் அதை சொல்றாரு, தலித் அல்லாத ஒருவர் தலித் தலைவருடைய புத்தகத்தை வெளியிடலாருன்னு சொல்லி. அம்பேத்கர் வந்து தலித் தலைவரா இல்ல சட்டம் மேலையா இந்தியாவுடைய? இது அதுதான் இது மக்களுக்கு தான் நானும் வைக்கிறேன். இது ஏன்னா வச்சு அரசியல் பண்ண அவங்க வந்து புரிஞ்சுக்கணும்னா, இன்னைக்கு விஜயம் வந்து என்ன பண்ணா வந்து சார் கூட்டணி அவங்க 2 பேருக்குள்ள உறுதி ஆயிடுச்சு. விஜய் கட்சிக்கும் திருமாவளவனுக்கும் கூட்டணி இருந்துட்டு போங்க, நான் வேணான்னு சொல்ல வரல. உன்னுடைய சுயலாபத்துக்காக மக்கள் வந்து பைத்தியக்காரன்னு நினைக்காத, மக்கள்லாம் வீழ்ச்சிட்டாங்க சார். இன்னைக்கு வந்து பாருங்க, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து இனி பொன்முடி மேலே வந்து சேர வார்த்தையை வாரி அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சரை துரத்தி அடிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அளவு வந்த நிலைமை என்ன? இத்தனை நாள் வந்து நார்த் சைடில் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு தமிழகத்திலே நடக்குதுன்னா அப்போ இந்த திராவிட மாடலை வந்து தூக்கி அடிக்கணும்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ மக்களை முட்டாளா நினைக்கிற இன்னைக்கு அரசியல்வாதிகள்னா செருப்படி விழப்போகுது. சரி, இப்போ விஜய் வந்து திருமாவளவனோட கூட்டணி வச்சா மற்ற கட்சிகளை வந்து சேரலாம்னு நினைக்கிறவங்க கூட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா? சார், நான் ஒரே விஷயம் என்னன்னா, ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தேன்னு சொல்றாரு. இப்போ மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதிமுக மாறி மாறி வந்து ஆட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண திருமாவளவன் நீ சேர்க்கணும். நீ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா சார், ஒரு இடத்துல ஒரு புது லாபி இது பண்ணணும்னா, புது ரத்தத்தை பாய்க்கணும், புது இளைஞருக்கு பண்ணா, ஊழல் ஒழிக்கணும்னு நினைச்சா நீ எவ்வளவு சப்போர்ட்டும் இல்லாம தனித்து நிக்கணும். நான் மக்களுக்காக தான் நம்பி வந்துக்கிறேன். மக்கள் எனக்கு தேர்ந்து கொடுத்தா இந்த நான் வந்து அவங்க இங்க இருந்து மாட்டி காட்டும், ஊழல தமிழகத்தை நான் மாற்றி காட்டுவேன்னு சொல்லுவாங்கல்ல. அதை விட்டுட்டு நீ வந்து அந்த இடத்துல பேனர்ல என்ன அந்த இடத்துல கீழே அங்கதான் மாட்டார் விஜய். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துல பங்குன்னா ஆசைவாதையை தூக்கி போட்டாரு. அப்போ நீ வந்து அந்த இடத்துல ஆட்சி நடத்துறதுக்கு தான் வர தவிர மக்களுக்கு நல்லது பண்ணத்துக்கு வரல. தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். விஜயை நேசிக்கிறவங்க ஓட்டு போடுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனா மறுபடியும் சொல்றேன் கேட்டுங்க, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா யார் நல்லது பண்றாங்களோ உங்களுக்கு அறிவு இருக்குது இல்ல. இன்னைக்கு நான் வந்து 2000 வேணான்னு சொல்றீங்க, இன்னைக்கு ஓட்டுக்கு 2000 அலைஞ்சவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வீடெல்லாம் வந்து நக்கின்னு போனதால உடனே அது வேணான்னு சொல்ல ஆர்ப்பாட்டம் பண்றல. அந்த மாதிரி எந்த விஷயத்துல பிளானிங் இல்லை சார். ஓப்பனா சொல்ல போனா பிளானிங் இல்லை. இவங்க ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு பிளானிங் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ரோட விரிவாக்கம் பண்ணதுக்கு ஏன் வீடு இடிக்கணும்? இன்னைக்கு ஏன் நிலத்தை வந்து தாரவாத்து கொடுக்கணும் சார்? நம்ம பிறந்து வளர்ந்த ஒரு வீடு எழுந்தா எந்த அளவு பாதிப்புன்னு எனக்கு தெரியும் சார். நீங்க ஆரம்ப கட்டத்திலேருந்தே வந்து மன்னராட்சின்னு சொல்றது வந்து மாறி மாறி இந்த கட்சிகளை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து விரிவாக்கம் வந்து மக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் மேல அதிகமா பாரத்தை வச்சுன்னு தானே போறாங்க. மக்களுக்காக என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? கண்டிப்பா இது வந்து விஜய் வந்து மாத்திருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து சொல்றேன், விஜயாலையும் சரி யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றம் எங்கிருந்து வரணும்னு தெரியுமா சார்? இங்கிருந்து வரணும் சார். நம்ம குடும்பத்துல இருந்து வரணும். நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து வந்து சொல்லி தரணும் சார். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒழிக்கணும், சாராயத்தை போதை இதெல்லாம் ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இவங்களெல்லாம் பண்ண மாட்டாங்க சார். சார், எந்த ஆட்சி வந்தாலும் நடக்காது சார். நான் ஓப்பனா சொல்ல மக்களா திருந்தணும். ஆனா அந்த வந்து விழிப்புணர்வு எங்க ஏற்படுத்தணும்? நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைகள் கிட்ட இருந்து வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் இந்த தமிழகத்துல வந்து ஊழல்லா தமிழகத்தை கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு இவன் அடுத்த மாநிலத்துக்கெல்லாம் வந்து பேசுறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. மக்கள் விழித்து கொள்ளுங்கள். தயவு செய்து வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உங்களுக்காக பிரதிநிதி ஆகணும் தவிர அவங்க சுயலாபத்துக்கு இருக்கணும்னா இன்னைக்கு நீங்க சேர்த்து வாரி அடிக்கிறீங்களா, தயவு செய்து அதை பண்ணாதீங்க, செருப்பெத்து அடிங்க. ரொம்ப நன்றி சார். இது வந்து அரசியல் கருத்துக்களை வந்து அரசியல் நிலவரங்க சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி விஸ்வகட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் மேடையில வேற பல அரசியல் விஷயங்களோட விரைவில் நாம் சந்திப்போம். நன்றி.